இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி பக்கத்துல கேஎம்ஏ நகர்ல தாங்க இருக்கு. வீட்டோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 33,00,000 தாங்க. ஆனா, நீங்க நினைச்சாலும் இந்த வீட்ட வாங்க முடியாதுங்க. ஏன்னா, நாங்க தான் ஆல்ரெடி வித்து குடுத்தது. வீட்ட பாருங்கங்க. செம்மையா இருக்குல்ல? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் வந்து ஸ்பேசியஸாக வந்து அதிகமான ஒரு இட வசதியோடு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல தண்ணிக்கான அந்த தொட்டியுமே வந்து கீழே இருக்குது. வீட்டு முன்னாடி அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டோட ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம ஹால்குள்ளே போய் வீட்டை பார்க்கலாம். டிவி ஷோகேஸ் பாருங்கள், வேறு லெவலில் வால் பெயிண்டிங்கோட அந்த ஆம்பியன்ட் லுக் வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாகவே வந்து ஃபோக்கஸ் லைட் தான் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங்குமே பாருங்கள், இந்த டிசைன் பெயிண்டிங் ப்ளூ கலர், அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ பெயிண்ட்டு, ப்ளூ கலர் ஃபோக்கஸ் லைட்டுன்னு சொல்லி வீடு வந்து ஒரு அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க வீட்டில். இப்போ மொதல் பெட்ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் சேம் மாடலுங்க. அந்த ஆம்பியன்ஸோட அந்த டோம் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அழகாக இருக்குது. வீடு மாதிரியே தெரியலை, ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே நம்ம போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த கபோர்டு வைக்கிறதுக்கு மேலே ஸ்லாப்பில் அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து அப்படியே ஒரு நியூ லுக்காகவே வந்து இந்த ரூம் இருக்குது. ரூமோட கலர், பெயிண்டிங் கலர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஃபோக்கஸ் லைட்டும் நமக்கு பிங்க்கில் இருக்குது. டிசைன் வால் பெயிண்டிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இந்த ரூமு. இந்த ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த இதில் வந்து இண்டியன் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வீடுமே நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து இருக்குது. 2 பெட்ரூமு, ஒரு ஹாலுன்னு. அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு இடவசதியோட நம்மளுக்கு பாத்திரங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு, சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்குது. பின்னாடியும் அதுக்கேற்ற மாதிரி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம பின்னாடி கூட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக உள்ள 2 அட்டாச் பாத்ரூமு, வெளியவுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாத்ரூமு இண்டியன் டைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி கீழே ஃபுல்லாகவே வந்து பேவர் பிளாக் போட்டிருக்கிறாங்க. மேலே வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம வெயில் நேரங்களில் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, கால் சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு கூலிங் ரூஃப் போட்டிருக்காங்க. அந்த படிகள்லையுமே நம்ம செருப்பு இல்லாமல் கூட ஏறிக்கலாம். வீட்டில் வந்து நல்ல தண்ணிக்கு ஒரு தொட்டி, ஒரு டேங்க் வச்சுருக்குறாங்க. அது போக போர் வாட்டருக்கு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு இடம்.